எங்கள் முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர் என்றான் ஒருவன். அன்னைக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க. இப்போ வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு அது அறிவு இல்லையே. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். மோடி ஒரே எதிரி வந்து இது நம்ம தயவால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க திருப்பி சொல்றீங்க. நாங்க போட்ட பிச்சையில் தான் இந்த ஆட்சி நடக்குது. அந்த மாதிரி அப்படிங்கிறாரு நல்லா வந்துடும் வாயில அப்படிங்கிற இப்படிலாம் வந்து சுதந்திர வரலாற்றுல ஒரு முதலமைச்சர் பேசி நம்ம பார்த்துருக்கிறோமா? 5 நாட்களா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில்ல. ஊடகம் தவறே பண்ணலன்னா ஏன் தலைமறைவாகணும்னு ஒரு கேள்வி இருக்கு. 20 பேர் தான் திரும்ப கூட இருக்கிறாங்க, மற்றவங்க எங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. பனையூர் பாபு மேல வர்ற கோபம் உங்களுக்கு ஆதவர்ஜன மேல வரலன்னா இதுதானே செலக்டிவ் அம்னீசியா. இப்படித்தான் போகணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நேத்து பேசியிருக்காரு. எதுக்கு பேசினாருன்னா இது சொல்ற ஒரு மூட் ஸ்விங் தலைவர் பேசுற அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் அரசியல் தகுதி இருக்கிறதா? முதல்ல எல்லாருக்கும் எங்க தலைவர் வந்து பதில் சொல்றதுக்கு இவங்கெல்லாம் யாரு? கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன், இதைத்தானே பெரிய அளவுல எடுத்துட்டு போறாங்க. 5 நிமிஷம் பேசுறது இதெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் இதுக்கே டென்ஷன் ஆயிட்டு அப்படி அடுத்து காங்கிரஸ் பத்தி தான் கேட்க வச்சிருக்கேன். அது ஜாலியா இருக்கும். அது ஜாலியா இருக்கும். சீமான் போஸ்டர் ஒட்டின போடான் போயிடா போன அப்படின்ற மாதிரி நல்ல மனசார நல்ல வார்த்தைகள் அவனுக்கு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி வச்சிட்டேன் போனேன். அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வெறி கூடிருச்சு எனக்கு. வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் அலிம் அல் புகாரி தான் இணைஞ்சிருக்காங்க. வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். போன வாட்டி காங்கிரஸ்ல இருந்து பார்த்தோம் உங்களை. இந்த வாட்டி பாத்தீங்களா? காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்ததை பார்த்தோம். இந்த வாட்டி திமுக சார்பா டீ கடைக்கு வந்திருக்கீங்க. காங்கிரஸ்ல இருந்து அவங்களை வெளியே அனுப்பல. நீங்க தான் காங்கிரஸ் வெளில தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஏன் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இல்ல அப்போ வந்து திமுகவில் சேரல. நீங்க திமுகவில் சேரல. அப்படியா? இல்ல அதுக்கப்புறம் தான் சேர்ந்தீங்க. சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்தீங்க. அவங்க சொல்ற மாதிரி எப்பவுமே மனசு திமுகவோட தான் இருந்துச்சு. அதனால கான்டெக்ஸ்டே தேவையில்லை அதுக்கு. இல்லை இப்போ இடையில வேற ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் பயங்கரமாக போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசியிருந்தீங்க. இப்போ ஜிம்பாடி மாதிரியே பயங்கரமாக உட்காந்துருக்கீங்க. அதனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் ஆரம்பிக்கிறேன். டீ கடைக்கு போகும்போது இப்படி போவீங்க, நாங்கள் காலையில் வாக்கிங்லாம் ரெடி ஆகிட்டு இப்படி போவோம். அதனால் டீ கடைக்கு எப்படின்னா நான் டீ கடைக்கு எப்படி போகணும் அது மாதிரி வந்துருக்கேன். போனோடனே ஒரு நல்ல கேஸு பெருசாக எடுத்து இப்போ எல்லாருமே வைரலாக பார்த்துட்டாங்க. இப்போ அவதூறு வழக்கு, அவதூறாக பேசிவிட்டு இவங்க பக்கத்தில் நியாயமாக இருக்கிற மாதிரி என்னென்னமா பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அதாவது இப்போ இது கொஞ்சம் சீரியஸாக தான் சொல்லணும். என்னென்ன சட்ட ரீதியான விஷயம் இல்லையா? அது மரியாதைக்குரிய அந்த நீதிபதி அவர்களே, அங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு இப்படி ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் கொடுத்த ஆர்டரில் நம்முடைய ஆர்கியூமெண்ட்ஸுக்கு பிறகு ஃபஸ்ட்டு அவர் ஜேஎம்லேயே அங்கேயே தேன்கனி கோர்ட்லேயே பேசிட்டோம். இப்போ பார்க்குற புரியுற மாதிரி சொல்லுவோம். அன்பானந்தம் அன்பானந்தத்தை கைது செய்ய போலீஸ் துரத்தி கொண்டிருந்த போது இதில் ஏன் வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்கல்ல, திமுக காரன் ஓட மாட்டான்டா, எதிர்த்து நிற்பான்டா அப்படின்னு. இது ஒரு வகையாக எதிர்த்து நிற்கிறது தான். ஏன்னா வந்து பொய் வழக்கு அதில் பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகள் கீழே இருந்துச்சு, 5 செக்ஷன்ஸ். அதை வந்து எல்லா சேனல்ஸுமே எப்படி போட்டாங்க அப்படின்னா, ஜட்ஜு வந்து ஏதோ மன்னிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் முதல் நாள் தீர்ப்பே வந்துருச்சு. அங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம் ஈஸியாக. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, பேசுகிறதுக்கு அவதூறாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதோ பெரிய போராளிக்கு பண்ண மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. என்ன போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆர்டர் வந்து வெளியே வந்துட்டாப்புல. இன்றைக்கி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாங்க நியூஸ் சேனலில். அப்டேட் வந்து முந்தானத்தோடைய அப்டேட். அது 24 மணி நேரம் இருக்கணும் கஸ்டடி கொடுக்குறேன் அப்படின்னாரு இல்லையா, அதை போடுறாங்க. அதுக்கப்புறம் எதிர்த்து அதை கேட்ட பிறகு ஏன் எப்படி அது ஒரு வாண்டடாக பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு அவதூறு விஷயம் தானே அப்படின்னு அதை மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே. கோர்ட்டில் நடந்ததை மறைச்சி, வந்த தீர்ப்பை மறைச்சி, நாம் வாதிட்ட விஷயங்களை மறைச்சி, நாம் எடுத்து வைத்த வாதங்களுக்கு நீதிமன்றத்தில் நாம் ஆர்கியூமெண்ட்ஸாக எடுத்து வச்ச மெரிட்ஸுக்கு வந்து நீதிபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் மறைச்சி, கடைசியில் அவர் வந்து அட்வைஸ் பண்ணார், அனுப்பிச்சி விட்டார். அட்வைஸ் பண்ணது உண்மை, 100% உண்மை, தெளிவான அட்வைஸ் பண்ணார். நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ், அந்த அட்வைஸ் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசினார், எங்களுக்கும் கொஞ்சம் பண்ணார். எங்களுக்கு கேட்டார், இல்லை அட்வொகேட்ஸ் ஆனால் ஆக்சுவலி இதில் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு பேசும்போது சொல்லிட்டார்.
தேவையெல்லாம் போய் வெளியே இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு நீங்கள்லாம் அட்வொகேட்ஸ் நீங்கள் தான் இன்றைக்கி காரியம் பண்ணீங்க, அதெல்லாம் நான் ரசிக்கலை அப்படின்னாரு. நம்ம ஒரே இதுதான், மச் ஒப்ளிச் தான், ஏன்னா நீதிபதி இல்லையா. ஏன்னா நீங்கள் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்ல வந்தேன், என்ன இருக்கட்டும் அப்படின்னாரு. சரிங்கய்யா ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களையும் அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த அட்வைஸை விட்டுட்டு இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்கினார்ல, அந்த பாயிண்ட் யாருமே பேசலை, எந்த பேப்பர்லேயும் வரல, எந்த இதுலேயும் வரல. ஆனால் பாயிண்ட் ஆர்டரில் இருக்குது, ஆர்டரில் தெளிவாக போட்டிருக்காரு. உங்கள் பாயிண்ட் வேறு. இப்போ அந்த ஆர்டரில் இந்த மறைச்சி வச்சு அந்த ஆர்டரில் என்ன இருந்துச்சுன்னா 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. ஒன்று பெண்களுடைய அந்த இதை இழிவுபடுத்துகிற மாதிரியான வழக்கு, மாடஸ்டி ஆஃப் விமென், அதில் அப்புறம் அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அந்த இன்னொரு பிரிவுன்ட்டு மொத்தம் 5 பிரிவுகள் போட்டிருந்தாங்க இல்லையா. அதில் 4 பிரிவு வரவே வராதுன்னு ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ண வச்சோம் நம்முடைய வாதத்தின் மூலமாக. பெயிலில் அந்த ஆர்டர்லேயே என்ன கொடுத்துட்டாருன்னா அதில் 4 பிரிவு வராதுன்னார். அப்போ இது யாருடைய தப்பு? பொய் வழக்குன்னு இதை சொல்லுவோமா இல்லையா? ஒரு 6 பிரிவு போட்டிங்க, அதில் 2 பிரிவு வராதுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆர்டரில் பாருங்க 5ல் 4 இல்லவே இல்லைன்ட்டார். ஒன்று ஐடி ஆக்ட் படி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67 படி அவர் பேசின அந்த பாடி லாங்குவேஜும் அவர் சொன்ன வார்த்தைகளும் முதலமைச்சர் போன்ற ஒரு உயரத்தில் இருப்பவரை வந்து பேசியிருக்கக்கூடாது. 67 ஐடி ஆக்டுக்கு 5 ஆண்டுகள் தான் தண்டனை, அதிகபட்ச தண்டனையே. இதுக்கு இவரை அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் படியும் இன்ன பிற வழக்குகளுடைய மேற்கோளின்படியும் இவரை உள்ள வைக்க முடியாது அப்படின்ட்டார். அப்போ இது வந்து உள்ளபடியே சட்ட வெற்றி தானே. சட்டத்தை பயன்படுத்தி ஒருத்தனை தூக்கி போய் உள்ள வைக்கணும்னு நீங்கள் நினச்ச பொய்யான பிரிவுகளின் கீழே வழக்குகள் போட்டு இதில் பெண்களுக்கு என்ன ஆச்சு? அந்த வீடியோலேயே அவர் பேசினது வந்து நடிகைகள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். நீங்களா அதை ஒரு குறிப்பிட்ட நடிகைன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு யார் பொறுப்பு? அவங்களுக்கு யாரோ தோணிருச்சு அவர் நடிகைன்னு சொன்னது. அதே மாதிரி நாம் முன் வச்ச வழக்கினுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, தெலுங்கானா ஸ்டேட் வெர்சஸ் நல்லபாலு அப்படின்னு ஒரு வழக்கு நான் வந்து போகும்போதே முன் வச்சேன். அப்போ அவர் அதை ரொம்ப ஆழமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ என்கிட்ட கேட்டார், இதில் பெட்டிஷனர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நோ மிலாட், இட் இஸ் நாட் அபவுட் தி பெட்டிஷனர். இதில் வந்து இந்த மாதிரி தெலுங்கானாவில் வந்து நல்லபாலுங்கிற ஒருத்தருக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எழுதுனதுக்கு அவர் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நினச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட் போகிறாரு. அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணது, இவரை கைது பண்ணக்கூடாது என்பதை தாண்டி ஒரு 8 கைட்லைன்ஸ் கொடுத்துட்றான். சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டில் வந்து எப்படி அப்படின்னா அக்ரிவுட் யாரோ அவங்க தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். ஓகே, பாதிக்கப்பட்டவங்க. இதில் பாதிக்கப்பட்டது யார்? விஜய், அவருடைய பையன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அதான் வச்சேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனரபிள் சிஎம் இஸ் பிஸி வித் இஸ் அஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டியூட்டிஸ். பட் வாட் இஸ் த கேஸ் ஆஃப் ஆனரபிள் சிஎம் சன்? அவர் கொடுத்துருக்கலாமே புகார், அவர் பேர் அதில் இருக்குன்னு அவரில் கொடுத்துருக்கணும். இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இன்னொருத்தர் வர்றார், மூர்த்தின்னு லோக்கல் டிவி கேட்கறாரு. வாட் மூர்த்தி ஹாஸ் காட் டு டூ வித் திஸ் கேஸ் அப்படின்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படியே அது நிற்காது. இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு கைட்லைன். அது செகண்ட், அது 8 கைட்லைன்ஸ் ஒன்றா படிச்சிங்கன்னா அதில் 8 என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 2வதுல பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகிறது இதாகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா ப்ரிலிமினரி இன்கொயரி பண்ணியிருக்கணும். நான் வந்து அங்கே ஒசூர் கோர்ட் மறுநாள் வந்துட்டார். அப்பா ஆர்கியூ பண்ணும்போது சொன்னேன், மதியானம் பேசுகிறாரு, objectionable comment, the so-called objectionable remarks against the Honorable Chief Minister was made in the afternoon. Police goes searching him in the night search பண்ண போகிறாங்க. இங்கே எங்கே இருக்குது ப்ரிலிமினரி இன்கொயரி? அவள் சுப்ரீம் கோர்ட்டோட எந்த கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணலை. இன்னும் அழுத்தமாக சொல்லுது சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸில். ஆக்சுவலாக என்னென்னா அந்த கேஸை சொல்கிறேன் பாருங்கள். அந்த நல்லபால் வந்து ஹைகோர்ட் போகிறாரு, தெலுங்கானா ஹைகோர்ட் வந்து இந்த 8 கைட்லைன்ஸ் கொடுக்குது. அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பண்ணுற விமர்சனங்களுக்கு வந்து இந்த 8 கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதில் அக்ரிவுட் ஆகி காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. இது தப்பு, இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. காங்கிரஸ்க்கே பிடிக்காம காங்கிரஸ் விட்டுருங்க, தெலுங்கானா தெலுங்கானா கவர்மெண்ட் காங்கிரஸ். ஆமா, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அவர் அதிகமாக பிஜேபி நினைக்கிறேன். அந்த நல்ல பால் தெரியல எனக்கு, அதை டீப்பாக பார்க்கல. இது நல்ல ஒரு மெரிட்டோரியஸ் மேட்டர் இருக்கிறதுனால அதை சைடேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி 29 பாயிண்ட்ல வருது. அது கொடுத்த கைட்லைன்ஸில் 29th பாயிண்ட்ல 8 பாயிண்ட்ஸை வந்து அப்படியே எடுத்து துண்டா போட்டு இந்த 8 பாயிண்ட்டையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போல் பண்ணுது சரிதான் அப்படின்னு. அப்போ ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்போல் பண்ண பிறகு நாம் அதை எடுத்து வாதிட முடியும். அது கண்டிப்பான சட்டம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து. அந்த கேஸுக்கு அது இல்லை. அது நம்ம அதுக்கான அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ஹைகோர்ட்டில் வந்து அது என்ன ஆச்சுன்னா, அப்படி கொடுத்த பிறகு அந்த 8 கைட்லைன்ஸ், அதாவது ப்ரிலிமினரி இன்கொயரி இருக்கணும்,
ஈவன் தோ அது ரொம்ப ஹார்ஷாக கிரிட்டிக்காக இருந்தால் கூட அந்த பேசின பேச்சில் இருந்து வன்முறை வெடித்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை வந்து ஒரு வன்முறையான பேச்சு, தப்பான பேச்சு நீங்கள் சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அதில் இருக்கிற எல்லா கைட்லைன்ஸுமே அன்பானந்தன் கேஸுக்கு வந்து சாதகமாக இருக்கும். நீங்கள் டிஎம்கே ஜென்சிகளோட காட்ஃபாதரா? இங்கிருந்து நீங்கள் எங்கே போனாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் போயிட்டு ஜென்சி தான் இல்லை ஒன்றா உங்களை ஒரு சொல்வாருங்கிறதுக்காக சொல்கிறீங்க. நல்லா இருக்கும் தான் பார்க்குறேன். ஓகே. இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கிருஷ்ணகிரியில் நடக்கிற மேட்ருக்கு சென்னையிலேருந்து இவர் ஏன் அங்கே போய் வாதாடுறாரு? அதுவும் ஹரி படத்தில் வர காட்சி மாதிரி பரபரப்பாக அந்த காரை கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்களா? இவ்வளவு தெளிவா விமர்சனம் பண்ணிருப்பானு தெரியாது. ஹரி படத்துல வர மாதிரி இங்க இருந்துக்குங்க. திமுக ஒரே கட்சி, நமக்கு என்ன இருக்கு? உணர்வால் இணைஞ்சிருந்தா பத்தாதா? அது ஜென்சியா இருந்தானே ஏங்க அந்த கட்சியாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இதுக்கு முன்னால் நான் பல்வேறு வழக்குகளில் அப்பியர் ஆகி கேரளா ஸ்டோரியில் பேசியிருக்கிறேன். எனக்கு நான் இண்டிகோவில் ஃப்ளைட்டில் போகிறப்ப எனக்கு மேகியில் அவங்க கூட தான் ஒரு மேகி, அந்த மேகியில் உப்பிலன்னு ஃபைட் பண்ணி டு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். 10,000 எனக்கு போட்டிருக்கிறான். 10,000 ஃபைன் வச்சு வாங்கினேன். 8 மாதம் நடத்தினேன் அந்த கேஸை. அதில் வந்து லாஸ்ட்டாக இண்டிகோ சார்பாக வந்த வழக்கு என்ன சொன்னாருன்னா, பாருங்கள் 200 400 பாருங்கள் எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணுறாரு. நான் சொன்னேன் அது ஒரு 40 நிமிஷம் ஆர்கியூ பண்ணியிருப்பேன். அப்போ சொன்னேன், இந்த ஐ வாண்டட் டு பிரிங் தி ஷியர் அரகன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இந்த அரகன்ஸுக்காக தான் நான் இழுத்துட்டு வந்தேன். 400 ஒரு நாளைக்கு 400 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 16,000 ஒரு சராசரி மனுஷனுடைய சம்பளம். சொன்னா இட்ஸ் அ மந்த்லி சேலரி ஆஃப் அன் ஆவரேஜ் இந்தியன் மேன். அதை வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதான்னு. அது மாதிரி உரிமை போராட்டம் தானேங்க. யாருக்கு இழைக்கப்பட்டா என்ன? நான் ஆக்சுவலாக அவர் நல்ல வேலையாக அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் சார் விட்டுட்டான். இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் பார்க்கணும். அவர் ஒரு வேலை பண்ணானா நம்ம போய் பார்ப்போம். ஒரு உணர்வு தானே இது மாதிரி. நம்ம பல்வேறு விஷயங்கள் இதில் இப்போ நமக்கு இதில் என்ன இருக்குது? பணமா, ஃபீஸா? ஒன்றும் கிடையாது. அந்த காருக்குள்ளே என்ன சார் நடந்தது? அந்த கார் அந்த உள்ள என்ட்ரு ஆகும்போது மென்டல் பேர் போட்டிருக்காங்க. ஆறு அவங்க என்னன்னா, அதான் பாருங்க, இது இப்போன்னு இல்லை, இந்த தீர்ப்பு விட்டுருங்க. அர்னேஷ்குமார் கேஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்குது. அதுலேருந்து சொன்னால் இது புரியும். அர்னேஷ்குமார் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு 498A போடுறாங்க அவருக்கு எதிராக. உமன் ஹராஸ்மெண்ட். அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் பிரச்சனை போடுறாங்க. அவர் அநேகமாக ஒரு ஸ்டேட் வந்து பீகார் நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அப்போ அவர் அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கீழே போகிறாரு, ஹைகோர்ட் போகிறாரு, எங்கேயுமே பேல் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட் போகிறார். இதே மாதிரி நல்ல பாலம் மாதிரியே அவரது ஒரு கேஸு. அது ரொம்ப ஃபேமஸ். அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ். அர்னேஷ்குமார் வழக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழக்கு 7 ஆண்டுகளுக்கு கீழே தான் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு. 7 ஆண்டுகள் தான் தண்டனை. அதுக்கு அதிகபட்ச தண்டனை 7 வருஷம் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா அந்த வழக்குகளில் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே ஆர்கியூ பண்ணுறது. இதில் 5 வருஷம், 3 வருஷம், 3 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 5 பிரிவுலையுமே 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் தான். அதிகபட்சம் அந்த ஐடி ஆக்டில் 5 வருஷம் அவர் ஜட்ஜே சொன்ன மாதிரி. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பின்படியே இவர் ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்குதுன்னா விஜயுடைய போலீஸு ஒரு சாதாரண ரிமார்க்கு இவர் சட்டமன்றத்தில் என்ன வேணா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரியாக்ஷன் தான். இவர் வந்து எங்கே உங்கள் அப்பாவை காணும், அவங்க அம்மா அந்த இடத்துல நடந்து வரதை பார்த்துருப்பீங்க. கோர்ட்டுக்குள்ளே அப்படி நடந்து வரும்போது என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா? திருநானா, கொலை பண்ணானா? அவன் தலைவரை தப்பாக பேசினவரை கோவத்தில் பதிலுக்கு பேசினா. அதுக்கு எதுக்கு நான் தெளிவாக இருக்கிறேன், இன்றைக்கி கோர்ட்டில் நான் சரண்டர் கொடுப்பேன். அவங்க தெளிவாக பேசினாங்க. அதுக்கும் ஜட்ஜ் அட்வைஸ் பண்ணார், அதெல்லாம் தப்பு, அப்படி பேசக்கூடாது கோர்ட்டுக்குள்ளே வந்து வச்சுங்களேன். அப்போ உள்ளே வரப்போ இப்படி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு அங்கே இருக்க எஸ்பிக்கு தெரியாதா? அந்த அம்மாவுக்கு தெரியாதா? அங்கே ஒரு வாசல் ரெண்டு சண்டை போட்டார் டிஎஸ்பி, அவருக்கு தெரியாதா? இல்லை ஐஓவாக இருக்கிறார்ல அவருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா எங்கே தான் போயிருக்காங்க? பெங்களூரில் அவருடைய சித்தப்பா ஃபேமிலி இருக்குது, அங்கே போய் தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. ஜென்சியில் அவங்களோட இருக்கக்கூடிய பெண்களுடைய வீடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களோட இணைஞ்சி பண்ணுறாங்க, பணி செய்யக்கூடிய பெண்கள், அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பயங்கரமாக ஹராஸ்மெண்ட் பண்ணி தேடி இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கே 1க்கு 10 முறை போயிருக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்துக்கு என்ன? முதல் நாள் தென்கனிக்கோட்டை கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் சொல்கிறது சரி தான், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இதை நீங்கள் ஸ்டேஜ் 2ல் சொல்லணும், புரிஞ்சுக்கங்க, இது ஸ்டேஜ் 1னார். நான் இன்னும் தெளிவாக கேட்டேன். அப்போ நான் வந்து ஃபார் மை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லார்ட்ஷிப், நான் இப்படி புரிஞ்சிக்கவா, இப்போ நீ விட்டுட்டு போயிடு, 24 மணி நேரம் நான் போலீஸ் கஸ்டடி கொடுக்குறேன், கொடுத்துட்டு வந்த உடனே கஸ்டடி முடிஞ்சவங்க வருவாங்க, அப்போ நீ இதே பேசுறது, சும்மா இன்னொரு வாட்டி ஒரு கன்ஃபர்மேஷன், எஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கன்னாரு. அப்போ உங்களுடைய நோக்கம் அதில், அப்போ அதுலேயும் கூட நான் திருப்பி கேட்குறேன், நான் வந்து அதில் சொல்கிறேன், ஃபார் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் விண்டிக்டிவ் கேசஸ் அரெஸ்ட் லைக் திஸ், when arrests are made they are getting harassed, manhandled, getting beaten up. அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள துன்புறுத்துறாங்க.
நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும். அவர் சொல்கிறார் என் கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆனதுக்கு நான் எப்படி பண்ண மாட்டேன்னு அவங்கக்கிட்ட சரண்டர் ஆர்டர்லேயே அது எழுதிட்டார். எழுதி பக்காவாக எழுதி நம்ம கொடுத்த வாதங்களையும் எழுதிட்டாரு, இவங்க பேசுனதையும் பக்காவாக எழுதிட்டாரு, எழுதி கொடுத்தாரு. அப்போவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அதுதான் இப்போ சொல்ல வரேன். உங்கள் நோக்கம் என்ன? நான் அவர்கிட்ட ஒரு போலீஸ் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், இல்லை பார்த்தீங்களா சார் கடைசியில் என்ன அது? நான் என்ன கேட்டேன்னா, ஒரு அடியில் போலீஸ் இது கோர்ட்டு, நான் கோர்ட்டில் போய் அவரை கொடுக்குறேன், சரண்டர் கொடுத்தேன். அவர் என்ன என் கூட அனுப்பிச்சி வைக்க போகிறாரு? அதை அவனை சரண்டர் கொடுத்தா யார்கிட்ட அனுப்ப போகிறாரு? உங்ககிட்ட தான் தர போகிறாரு. எதுக்கு இவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ணீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்னென்னா பிடிக்கணும், அடிக்கணும். முக்தார் அடித்த மாதிரி, இன்னும் பிறரெல்லாம் வந்து துன்புறுத்தின மாதிரி, அடித்த மாதிரி எல்லாரையும் அடிக்கணும். அந்த பையனை அடித்த அடியில் ஒரு பையன் ஒருத்தன் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு அக்சென்ச்சரில் எங்கே ஒர்க் பண்ணுறான், ஆப்பிள் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு ஒரு பையன் கொஞ்சம் இதாக பேசிட்டான் முதலமைச்சர் எல்லாம் தகாத வார்த்தை ஒரு பையன் பேச, பேர் ஞாபகம் வர மாட்டேன். அவர் மனநலம் சரியில்லாதவர் பேசிட்டாரு. அதுக்காக போட்டு 15 நாள் அப்புறம் எப்படி ஜெயிலில் வச்சாங்க? மனநலம் சரியாது. மனநலம் சரியாதபடி எதுக்கு அடிச்சானுங்க? ஒரு கண் பார்வை இதாகிடுச்சு அவருக்கு, இந்த பையனுக்கு. அப்படியே அடி யாரை பார்த்தாலும். இது ரொம்ப தறிகட்டு போகுது இந்த கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு. அவனை பிடிச்சி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஃபமேஷன் மேட்டருக்கு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த 8 கைட்லைன்ஸ் அதுவும் ஒன்று. டெஃபமேஷன் சிவிலு. அந்த கோர்ட்டு கிட்டக்கு வந்தாலும் அரெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட போலீஸ் இருந்தது. சுற்றி பார்த்தாங்க, எங்கேயுமே அரெஸ்ட் பண்ண முடியல. சரண்டர் வரணும், அங்கே பிடிக்கலாம் அப்படின்னு. என்ன இது பழங்கன்னு நான் கேட்குறேன். சரண்டர் நாங்கள் கொடுத்து அவங்க கூட தான் தர போகிறாங்க, அந்த வாசல்லே நாங்கள் தான் பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு நிற்கிறது வந்து இது எப்படி இருக்குன்னா, டாஸ்மாக் வெளியே நின்று டங்கன்றை பிடிக்கிறியா? வெக்கமா இல்லை உனக்கு? ஏன்னா டாஸ்மாக் வெளியே நிற்கிறா வந்து தான் பிடிக்கணும், நீ ஏதாவது திறமையை காட்டி பிடிக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த விமர்சனம் வச்சதுனால வந்த இது ஆரோக்கியமான விமர்சனம் வச்சுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைல்ல. விமர்சனத்தில் எது ஆரோக்கியம்? இது விமர்சனம் மட்டும் இல்லை, நல்லா கேட்டுங்க, இது விமர்சனம் இல்லை, எதிர்வினை. அப்போ சிஎம் வந்து ஆரோக்கியமாக அதுக்கு கண்டனம் நீங்கள் தெரிவிச்சிங்க. எல்லா கட்சி நிறைய பேர் கட்சி தலைவர்கள்லாம் சொன்னாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி வீடு வரைக்கும் தேடுவீங்களா? வீட்டுக்கு போய் தேடுவீங்களா? சிஎம் வீட்டுக்கு போய் தேடுவீங்களா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? அது புரியுது எனக்கு. இப்போ இந்த அளவுக்கு வருது இல்லை, இப்போ போலீஸ் இந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து முதல்வரை மட்டும் சொன்னால் பரவாயில்ல. இப்போ அவங்க இது வந்து முதல்வருடைய மனைவி, மகன், நடிகை அப்படின்னு சொன்னாவே பொதுவாக இந்த நடிகைன்னு சொல்லியிருக்காங்களா, நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் கற்பனை பண்ணனாலும் நடிகைன்னு பேரை சொல்லனாலும் இந்த நடிகைன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது, பொது வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இதுதான் அவங்களை கோபப்படுத்துது. நீங்கள் விமர்சனம் வைங்க, ஆட்சி மேலே விமர்சனம் வைங்க, செயல்பாடுகள் மேலே விமர்சனம் வைங்க, தனிப்பட்ட முறையில் வைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. இதுக்கு 2 பதில் சொல்கிறேண்ணா. நீங்கள் சொல்கிறீங்க முதல்வர் மேலே வைக்க வேண்டியது தானே, முதல்வரோட சம்மந்தம் இல்லாத ஏன் வைக்கிறீங்க? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மேலே வைக்க வேண்டியது தானே, அதில் சம்மந்தமே இல்லாத அவருடைய அப்பாவை எழுத்தீங்க உள்ள சட்டமன்றத்தில். அவர் தோத்துட்டாருங்கிற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அவர் தான் தோல்வி விட்டுட்டார், அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை. 1. 2வது, எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் அப்பான்னு பேசி பார்த்துருக்கீங்களா? அவரை ஒரு கட்சி தலைவராக தான் பார்த்தாரு. நீ எதுக்கு அப்பான்னு பேசுகிற? இப்போ நான் இது வந்து ஒரு திமுக காரனா என்னுடைய உணர்வு மிக்க பதில், யதார்த்த பதிலை சொல்கிறேன். தவறு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் இவரை வந்து பக்கத்தில் இருக்கிறவரை ஒரு அரைஞ்சிட்டீங்க, அதுக்கு சட்டத்தில் என்ன தானே அதை கொடுத்தா போதும்ல, உங்களுக்கு தூக்கில் போட்டுருவோம். அதுக்காக இவங்க இப்படி தானே பண்ணுறானுங்க. நான் கேட்குறது அது தப்பு தான்ப்பா, அதுக்கு என்ன அளவு அதை மட்டும் செய்ய. எஃப்ஐஆர் போட்டேன், அதிகபட்சம் எஃப்ஐஆரே போடக்கூடாதுங்குது நான் மேற்கோள் காட்டிய வழக்குகள்லாம். சரி, எஃப்ஐஆர் போட்டேன், அரெஸ்ட் பண்ணாத, ட்ரையல் நடத்து, இல்லை டெஃபமேஷன் சிவிலில் ஹேண்டில் பண்ணாத. அது அந்த நலபாலு கேஸ் அதுதான் சொல்லுது. அது ஒரு 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட்டில் என்ன இருக்குன்னா, டெஃபமேஷன் வந்து பியூர் சிவிலு, அதைப்படியே போயிரு. அப்போ உங்களுக்கு அவதூறாக பேசிட்டாரு, புண்படுத்தும்படி பேசிட்டாரு அப்படின்னு. அப்போ இது என்னன்னா பியூர் இன்டிமிடேஷன். நீங்கள் நான் பாருங்கள், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் பேசுறது இப்போ வச்சுக்கோ, 2 பேரும் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் நின்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோமே. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பேசினா கருத்தை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் அவர் பேசுனது தப்பே இல்லைங்கிற, 2க்கும் நடுப்பட்ட ஒரு இடத்துல வந்துடுவோம். என்ன அளவுக்கு அதை மட்டும் செய்யுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு யாரும் வர மாட்டேங்குது. யாராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி தான், இந்த பக்கம் வந்தாலும் சரி தான், சொல்லக்கூடிய வாதத்துக்கான உரிய கருத்து இல்லாதவங்க தான் வந்து அடுத்த இந்த மாதிரி போகிறது, தனிப்பட்ட முறையில் தாக்குறது. இதுக்கு பேர் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நாகரிக அரசியல். அவன் எப்படி பண்ணாலும் நம்மக்கிட்ட பதில் இருக்குது, நம்ம நாகரிகமாக போனோம். அதுக்கு வேலை என்ன கிடச்சிது எங்களுக்கு? அதுக்கு பதில் எங்களுக்கு என்ன கிடச்சிது? எங்கள் முதலமைச்சரை முட்டா முதலமைச்சர் என்றான் ஒருவன். அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, நாங்கள் கரெக்டாக. இப்போ இதை சொல்கிறீங்க. இப்போ புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாரு? அன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு. உண்மையை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எங்கிட்ட ஆட்சி இல்லை, ஆனால் நாங்கள் அமைதியாக இல்லை. சரியா போச்சா? அன்றைக்கி அமைதியாக இருந்தோம், ஆட்சி இருக்கும்போது அமைதியாக இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? போலீஸ் வச்சு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லை, பதிலடி கொடுக்குறோம்.
ஏதாவது ஒரு பக்கம் தான் சரி நீங்கள் பேசுனதில்ல, அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. அப்போ நான் சொன்னது சரின்னு வந்துடணும். அப்போ அப்படியே நாங்கள் சொல்லலை, அதை நாங்கள் ஊக்குவிக்கலை. நாங்கள் நீதிமன்றம் வாயிலாகவே என்ன பேசணும்னு அதை மட்டும் செய். நாங்கள் உபதேசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு நாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் லெவலு, இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இதை கண்ணியத்தை வந்து குறைச்சி நம்ம வந்துடக்கூடாது அப்படின்லாம் நம்மளாம் புரிஞ்சு தான் பேசுகிறோம். நாங்களும் எவ்வளோ இடங்களை பேசுகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு அது அறிவு இல்லையே. அந்த மாதிரி அப்படிங்கிறாரு. அப்புறம் நல்லா வந்துடும் வாயில் அப்படிங்கிற இப்படிலாம் வந்து சுதந்திர வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் பேசி நம்ம பார்த்துருக்குறோமா? அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு நெறிமுறை வழிமுறைன்றது இல்லை. அவங்கள யாரும் இது கேட்குறதும் இல்லை. வழக்கம் போல் எல்லா கேள்வியும் நம்மளை நோக்கி தான் வருது. அவன் அசிங்கமாக பேசிக்கிட்டோம்ப்பா, நீ ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டில் நீ கரெக்டாக தான் இருந்திருக்கணும். அவன் தான் வீணாக போனவன், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அவன் என்ன வேணால் பேசுவான், கிளாஸ் நடக்கும்ல நம்மளுக்கு. பிருத்திவி, யூ ஆர் அ குட் ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட்டு, வை ஷுட் யூ டூ திஸ்? அவன் எப்பவுமே அப்படி தான், அவன் லேட்டாக தான் வருவான், நீ எப்படி லேட்டாக வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எல்லா ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்ணி நடக்கணும். திமுகவுக்கு மட்டும்தான் எல்லா அக்கௌண்டபிலிட்டியும் இருக்குது. திமுகவுக்கு மட்டும்தான் எல்லா சட்டத்தையும் ஃபாலோ பண்ணி நடக்கணும். இத்தனைக்கும் வரலாறு நெடுக ஒரே ஒரு ஊழல் வழக்கில் கூட தண்டிக்கப்படாத கட்சி. ஆனால் விஞ்ஞானங்கிற வார்த்தையை பாருங்க, அநியாயத்தை. விஞ்ஞானங்கிற வார்த்தையை பகுத்தறிவில் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மூடநம்பிக்கைக்கு எதிராக பயன்படுத்துகிறோம். நிரூபிக்க முடியாத விஷயத்தை நம்ம எதை வச்சு நிரூபிப்போம்? விஞ்ஞானத்தை வச்சு நிரூபிப்போம். நிரூபிக்க முடியலங்கிறதுக்காகவே அது விஞ்ஞான ஊழலுங்கிற ஒரு பழி அவச்சொல்ல வாங்கின ஒரு கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனைக்கும் சர்க்காரியா கமிஷனில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. திரும்ப தான் சொல்கிறாங்க, அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. இதை நமக்கு எதிராக பயன்படுத்தியது எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா, அதற்கு பிறகு எடப்பாடி, அதற்கு பிறகு நரேந்திர மோடி, அதுக்கு பிறகு இந்த கும்பல் இப்போ இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற கும்பல். ஆனால் இவங்க இன்னும் முளைச்சி 3 இலை கூட விடலை, அதுக்குள்ளே 80 கோடி ரூபா ஊழலுங்கிறான் நீதிமன்றம் இதுக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிச்சதில்லை. அதையாவது நம்ம சொல்கிறோமான்னு பார்த்தா அந்த குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அப்போது ஆனால் இப்போ அதை பற்றி பேச்சு இல்லை. அவர் வந்து ஏவாவேலு வந்து சிங்கப்பூர் போயிட்டார், செந்தில் பாலாஜி வந்து தலைமறையிட்டார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் முன்பிணை பெற்றதெல்லாம் வந்து ஒரு சட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான மேட்டர். இதெல்லாம் இல்லை, இப்போ அதை தான் கேட்கணும்னு வச்சுருந்தேன். நீங்கள் ஊழலே இல்லைன்றீங்க திமுக மீது, ஆனால் ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குற 35 கோடி பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பணம் எப்படி வந்திருக்கும்? அப்போ செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. 5 நாட்களாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்தில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை? அப்போ பெயில் கேன்சல் ஆயிரும், உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து கண்டிஷனலாக போட்டிருக்காங்க. கையெழுத்து காலை மாலை போடணும்னு சொன்னாங்கல்ல, இன்னும் வரலங்கிறதுக்கு என்னன்னு கேட்குறாப்புல. அது ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக்காலிட்டி. அந்த ஆர்டர் வருது இல்லை, ஆர்டர் வரல இன்னும், இப்போ தான் வந்திருக்கு ஆர்டர். ஆர்டர் வந்ததுக்கு பிறகு அந்த ஆர்டரை கொண்டு வந்து ஷூரிட்டி கொடுத்துட்டு ஆர்டர் வரணும், ஒரிஜினல் ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் வந்த பிறகு ஷூரிட்டி கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்பானந்த கேஸ் எடுத்துக்கங்களேன். அவர் ஆர்டர் சொல்லி அவர் ஆக்சுவலி ஆர்டர் டைப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். பயங்கர சூப்பர் ஜட்ஜு, சும்மா சொல்லக்கூடாது. அதில் ஆர்டர்லாம் டைப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். 2 பக்கம் நியாயமாக பண்ணார், அதனால சூப்பர் ஜட்ஜுங்கிற பாவம் ஃபியூச்சரில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதனால சொல்லிட்டேன். என்ன சொன்னார் அவர் வந்து என்ன இன்னும் யாரையும் உள்ள விடாமல் ரூம்குள்ளேயே வச்சு அவரே டைப் பண்ணார் ஆர்டர், தெரியக்கூடாது அப்படின்னு. நல்லா நீட்டாக பண்ணார். அவர் சும்மா துளி கூட நான் அப்படியே இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவர்கிட்ட. பக்காவை எழுதிட்டு வந்து டிக்டேட் பண்ணிட்டு என்ன சொன்னார், நான் என்ன கேட்டேன், முடிஞ்ச உடனே ஷூரிட்டி நாளைக்கு கொடுத்துக்கலாமா? ஆர்டர் கொடுத்துட்டேன், இப்போவே ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா. உங்களுக்கு வந்து ஆர்டர் ஒரிஜினல் ஆர்டர் வரணும். ஒரிஜினல் ஆர்டர் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் ஆர்டர் வந்த பிறகு தான் யூஸ்வலாக நடக்கிறது. இப்போ நாங்களும் பல்வேறு வழக்குகளில் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கையெழுத்து ஸ்டார்ட் பண்ண நாட்டிலேருந்து கரெக்டாக வந்துடும். இப்போ என்னென்னா ஒரிஜினல் ஆர்டர் வந்தது, அந்த ஆர்டரை கொண்டு போய் தான் நீங்கள் ஷூரிட்டி கொடுப்பீங்க. ஷூரிட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க கொடுப்பாங்க. அந்த ஒரிஜினல் ஆர்டர்ஸை கொண்டு போய் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து நோட்டுக்கு போட்டு அப்போது கையெழுத்து போடுவீங்க. இதான் விஷயம். இது ஊடகம் தவறே பண்ணலன்னா ஏன் தலைமறைவாகணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுதான் தொடர்ந்து எல்லாரும் முன்வைக்கிற ஒரு கேள்வி. அதாவது நான் தவறே செய்யலை, அதனால் நீங்கள் கொடுக்குற பொய்யான ஒரு புகாரில் வந்து நான் உள்ள போயிடுவா? இப்போ ஏவாவேலு போல சிவசங்கர் போல இவர் மட்டும் தலைமறைவாருன்னா அந்த கேள்வி தானே வருது. ஏவாவேலுக்கும் அதான் எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஏவாவேலுக்கு தரப்பட்டது சம்மன், இவருக்கு எஃப்ஐஆர் போட்டு இவரை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வருது. இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் கூட அப்போ தலைமறைவாகலை இல்லை. அந்த வழக்கு வேறு இந்த வழக்கு வேற இல்லை. உங்களுக்கு இதில் வழக்கூடிய இது இருக்குல்ல, வெயிட் இருக்குல்ல, வழக்கூடிய வெயிட் எவ்வளோ பெரிய வெயிட் அது. அந்த வழக்கு அவர் ஏதோ பேசினாருங்கிறது வழக்கு. இந்த வழக்கில் வந்து மொத்தம் பகீரன் ஆகிட மாட்டேன். இப்போ கேட்டதுக்கு அதுக்குள்ள நீங்கள் அந்த கேள்வி போயிட்டீங்க. இவர் கேட்டது 35 கூட பணம் எங்கேருந்து வருதுன்னாரு. அதுதாங்க அபாண்டமே. வைக்கப்பட்ட வாதமே என்ன தெரியுமா கோர்ட்டில்? வெறும் கால் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் டேட்டா,
இதை மட்டுமே வைத்து நீங்க தான் ஃபுட்டேஜ் எல்லாம் delete பண்ணிடுறீங்கங்கறாங்கல்ல. அது தங்கியிருந்த ஹோட்டல்ல பேசுவார் நடத்துது நீங்க ஈஸியா ஏதோ இருக்கும் நட்சத்திர delete ஹோட்டல், பண்ணிடுறீங்க. அந்த ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி காட்சிலாம் காணும். விஞ்ஞான ஊழலுங்க. நாங்க செஞ்சா எப்படி செய்வோம் தெரியுமா? ஆதாரமே இருக்காது ஊழல் பண்ணா. திரும்ப திரும்ப இதையே தலை மேல போட்டுக்கிட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இது எப்படின்னா ஒரு விஷயம் சொன்னேன்னா, திமுக அதிமுக கூட்டணி பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் ஒன்று சொன்னேன், இப்ப ஆளுநர்கிட்ட அவர் போய் ஆட்சி அமைக்க கேட்டு உன்னை ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரா? ஃபர்ஸ்ட் போய் கேட்கும்போது சொல்றாரு. அப்படி வந்ததுக்கு பின்னால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம போய் விஜய் ஆதரிப்போம், ஏன்னா இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும். அப்போ குறைந்தபட்ச நேர்மை திமுக மேலே இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறவங்ககிட்ட குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். என்னன்னா திமுகவும் அதிமுகவும் முன் வந்து ஆட்சி அமைப்பதற்கு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. அங்கேயும் வந்து கற்பனை தான், நடக்காத ஒன்றை, அல்லது ஜஸ்ட் பேசிட்டு கூட இருந்திருக்கலாம். என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ரெண்டு திமுக அதிமுக கூட்டணி வைப்போமா, உடனே நினைச்சிட்டாங்க ஜனநாயகவாதிகள், ஐயோ இது ரொம்ப பெரிய தப்பு, பேசுனது தப்பாயா அப்படிங்கிற எடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் அவ்வளவு தெளிவானவர்கள் என்றால், இளையராஜாவை கூப்பிட்டாங்க பேசினாங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னா, சட்டத்துக்கு எது வேண்டும் என்று ஆளுகின்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியாதா? என்ன வேண்டும்? ஆதாரம். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சும்மாவே நீங்கள் அழிச்சிடுறீங்க நீங்கள் பண்ணிடுறீங்கன்னா அப்போ நீங்கள் கையாளாதான் ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் அழிச்சிட்டோம் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது உண்மைன்னா ஆதாரம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே கைது பண்ணுறீங்களா? ரெண்டுல எது உண்மை? அழிச்சதை கைது பண்ணும்ல, அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அது சார் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ நேராக வர்றீங்க, உங்களை வந்து போலீஸ் பிடிக்குது, என்னன்னு கேட்குறீங்க, நேற்று பக்கத்து வீட்டில் இருந்து 3 சவரன் நகையை திருடி இருக்கீங்க, இந்த ஆஃபீஸில் வந்து 40 லட்ச ரூபா பணத்தை திருடி இருக்கீங்க. ஏங்க இதுக்கெல்லாம் என்ன கேட்பீங்க நீங்கள்? எதார்த்தமாக என்ன கேட்பீங்க? ஆதாரம் கொடுங்க. இதெல்லாம் எடுத்து அழிச்சு விட்டு இந்தியா பேசுறியா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? எங்க ஆதாரம்னு சொல்றதே அதான் சொல்றேன், ஊழலை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானம், ஆனால் நிரூபிக்க முடியாத ஊழலுக்கு விஞ்ஞான ஊழல்னு பேர் வாங்கின கட்சி வந்து திமுக தான். ஆனா இது உண்மைன்னா நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கணும்ல. ஆனா இப்போ பெயில் கொடுத்து கையில் போட்டீங்கல்ல, அதுதான் நாங்கள் ஆளுகின்ற அரசுகிட்ட இருக்கக்கூடிய சந்து. நீங்க சொல்ற மாதிரி உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன், சார்ஜ் ஷீட் கூட போட முடியாம தோத்து போனார் ஜெயலலிதா, ஆனால் இனிஷியலா சிறைக்கு போனார்ல கலைஞர். நீதிமன்றத்துடைய நிலைப்பாடு அது. எஃப்ஐஆர் போட்டாங்க, உள்ள அனுப்புற அந்த இந்த மாதிரி அருணேஷ்குமார் மேட்டர்ஸ் இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு கீழே இருக்குன்னா அவங்க ஜேஎம்ஏ முடிவு பண்ணலாம், இல்லை இதுக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு. அதை மீறி இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் உடனடியாக போய் தான் ஆகணும். அப்போ நாம் வந்து அதை சென்ஸ் பண்ணுறோம், இது வந்து திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி காலில் வாட்ஸ்அப் காலில் பேசினார் அழிச்சிட்டாரு. ஏங்க ரொம்ப சிம்பிள், அவர் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது பக்கத்தில் ஒரு ரெக்கார்டிங் போட்டால் கடைக்கு போகுது, ஆடியோ ரெக்கார்டு இருக்கா? ஏன் அங்கே இன்னொருத்தன் வண்டி சொந்தக்காரன் ஒருத்தன் பேசுனது ரெக்கார்ட் பண்ணி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு டாக்டிக்ஸ் பண்ணார். தன்னை ஒரு ஃபூல் மாதிரி காட்டிக்கிட்டு உடனே அவர் மேலே இருக்கிற வேகான அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் மறுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட மழுங்கடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணார் பாருங்க. அதெல்லாம் சைக்காலஜியாக பயங்கரமாக. இப்போ அவர் சரவணன் சொன்னால் என்ன ஞாபகம் வரும்னா, அந்த டயர் தட்டி பார்த்து தான் ஞாபகம் வரும். தேஞ்சு போன டயர், நீ யாரை வேணா வையா போனேன் அப்படின்னா நான் தெரியுமா சேவையோட எம்எல்ஏ இருந்துட்டு போங்க. ஆனால் அப்போ அதே ஆதாரங்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்கலாம்ல, அவரும் சொன்னார்ல எங்கள் போலீஸ்காரங்க மிரட்டினாங்க தாவைக்கால சேர சொல்லி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல. போட்டீங்களா? எஃப்ஐஆர் போட்டீங்களா? போடல. அப்புறம் முட்டுங்க அது பேச்ச. இங்க எஃப்ஐஆர் போட்டுருக்குங்க, என்ன கைது பண்றதுக்கு வரீங்க. நான் இல்லைன்னா என் வயசான அப்பா அம்மா உட்காந்துருக்கும் போது அவங்க கிட்ட வந்து உங்க பிள்ளைய தேடிட்டு வந்தவொன்னு சம்பந்தமே இல்லை பெத்தவங்களை மிரட்டுறீங்க. நீங்க மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இவ்வளவு பேர் இருக்கும்போது செந்தில் பாலாஜி தான் இந்த வேலையை பார்த்துருப்பாருன்னு எப்படி ஆணித்தனமா வராங்க? இதெல்லாம் நீங்க அவங்களதான் கேட்கணும். இது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இடி வந்தாலும் அவர் வீட்டுக்கு தான் போகுது, இந்த போலீஸ் வந்தாலும் அங்கதான் வேலு. அப்ப சிவசங்கரன் பேசுறவங்க உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் வந்து இவரு நிர்மல்குமார் பேசிக்கிட்டே இருக்காரு? ஏன் பேசுறாரு? நிர்மல்குமாரோடைய துறையில என்னென்ன இருக்கோ அதுக்கு டைட் ட்ரிப்ல யார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா? அவர் தான் கொடுக்குறாரு. அது வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு பதில் கரெக்டா. ஏன்னா அந்த முந்தைய ஆட்சியில முக்கியமான பல துறைகளை வந்து அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி துறையை ஹேண்டில் பண்றது ஒண்ணு, எல்லாராலையும் பிடிஆர் சார் மாதிரியும் டிஆர்பி ராஜா சார் மாதிரியும் நம்ம செந்தில் பாலாஜி சார் மாதிரியும் வந்து பர்ஃபெக்டான ரிப்ளை, சிவசங்கர் சார் மாதிரி ரொம்ப செலக்டிவாக ரிப்ளைஸ் பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. சில பேர் நிர்வாகத்தில் கரெக்டாக இருப்பாங்க. கரூர் விவகாரத்தில் ரொம்ப பேசிட்டு வரும் செந்தில் பாலாஜி, அதனால தான் குறி வைக்கிறாங்களா? எனக்கு ரொம்ப மனவேதனை. அவர் என்னங்க பேசினாரு கடைசி வரைக்கும் கூட? நான் என் மக்களை பார்க்க போனேன், எம்எல்ஏ தவறு சொல்றீங்களேன்னு தான் பேசினார். அவர் உங்களுக்கு என்ன பேசல? அந்த பிரச்சாரத்துக்கு போறதுலேருந்து இவர் மீதான டார்கெட்டுங்கிறது ஆரம்பிச்சிருச்சா? ஏன்னா போறப்பவே நாங்கள் பல இடத்துக்கு போயிட்டு வந்தோம், இங்கே வந்து மட்டும்தான் இந்த மாதிரி விபத்து நடந்துச்சு. விஜய் அவர்களுடைய இன்செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னா, முக்தார் என்னதமா சொன்னார், சவுக்கு வெளியே முக்தார் உள்ள, கரூரில் விஜய் உள்ள,
செந்தில் பாலாஜி அதாவது உள்ள கரூர் உள்ள விஜய், சிறைக்குள்ள செந்தில் பாலாஜி, இப்படி உட்காந்து விளையாடிட்டு இருக்கார் முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு சீர்கட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா, யாரை உள்ளே வைக்கணும், யாரை வெளியே வைக்கணும். இவர் உள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே ஒரு பெரிய சர்வாதிகாரி போலவும் தன்னைத்தானே ஒரு பெரிய ஆள் போலவும் நினச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜினா அது கரூர் விவகாரத்தில். இப்போ எங்கள் கரூர் வந்து அங்கே சீட்டு காலி ஆகுது, அந்த இடத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பவர்மேன் வந்து இவர் தான் ஒரு நல்ல இது ஆன ஆள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் வாதத்துக்கே நான் வந்துட்டேன். அவர் விலை பேசியது எல்லாம் உண்மை என்றால் கூட அவர் பேசியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன், 2 விஷயம் சொல்கிறேன். அவர் பேசியே இருக்கட்டும், அது ஆதாரங்கள் வரும் வரை காத்திருக்காமல் நீங்கள் பண்ணது சட்டப்படி உங்கள் மேலே தான் தப்பு. லாக்கு என்ன வேணும்? ஆதாரம் தான் வேணும், சட்டத்துக்கு ஆதாரம் தான் வேணும். ஒன்று உங்கள் மேலே தப்பு, நான் இதை ஏற்றுக்கிட்டு சொல்கிறேன், ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நீதிமன்றத்தில் பிணைக்கு பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ட்ரையலில் வர்ற மெரிட்ஸ். அதெல்லாம் இப்போ சார் என்ன சொன்னார், என்ஆர்எல்எங்க சாரோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ஊடகங்கள் தான் பேசி பெருசாக்குனீங்க, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு என்ன பண்ணிட போகிறேன் நான்? சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணிட போகிறேன்? மக்களுக்கு லாஜிக் இல்லையா? நீங்கள் என்னென்னலாம் அவங்க இப்படி கேட்குறாங்க, மக்கள் இப்படி நினச்சிக்கிறாங்க. ஏவாவேல் இந்த டைமில் சிங்கப்பூருக்கு போய் இதை தான் பாருங்கள். நமக்கான திமுகவுக்கான ஒரு ப்ரெஷர் என்னென்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த நெரேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பதில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நீங்கள் வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 35 கோடியா? அப்படி நீங்கள் பண்ண என்ன ஆகும்? ஆட்சிக்கு வந்துடுமா? சரி, ஒரு ஆளுக்கு 35 கோடி கொடுத்து 15 எம்எல்ஏஸை நம்ம வாங்கிட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோமா? 2/3 மர்ஜர் கிடச்சிருமா எங்களுக்கு? இல்லை கூட்டணி உங்களுக்கு வந்துடுவாங்களே. எப்படி கூட்டணி உங்களோட வந்துடுவாங்க? கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டா வந்துடுமா? அப்போ கூட வராதுங்க மெஜாரிட்டி. இல்லை, எதனால இது சந்தேகமாகுது அப்படின்னா, போராடமெல்லாம் முதல்வர் சொல்றாரு 6 மாசத்துல ஆட்சி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு 6 மாசத்துல மக்கள் முதல்வர் 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துருக்கிறாரு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மறுபடியும் சொல்லியிருக்காரு ஆட்சி கவிழ்ந்துரும், ஆட்சி மத்தியில சிவா அமைச்சர் கவிழ்ந்துரும். அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எரிச்சலாக தோணல. நம்ம தயவால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு, நம்ம தயவால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க திருப்பி 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 சொல்றீங்க, புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், இன்னொரு 6 மாசம் ஆட்சிக்கு வந்துடும். திரும்பவும் சொல்றேன், எங்க தயவுல தான் நாங்க போட்ட பிச்சையில் தான் இந்த ஆட்சி நடக்குது. என்னங்க நீங்க எதுவுமே செய்யல, இவ்வளவு மண்டகனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்களா மக்கள்? எங்க வழியை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாங்க அந்த ஏணி சின்னத்தை தூக்கி இவருக்காக நீங்கள் ஓட்டு போடணும்னு நாங்கள் யாரை கேட்டோமோ அவர் இன்னைக்கு அந்த கட்சியில் அமைச்சராக இருக்கார். என் வெற்றி கூட முக்கியம் அல்ல, அண்ணன் வன்னியரசின் வெற்றி தான் முக்கியம்னு என்னுடைய இளந்தலைவர் யார்கிட்ட போய் ஓட்டு கேட்டாரோ அவர் வந்து அங்கே அமைச்சராக இருக்கார். எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச மனவழி கூட இருக்காது. எங்கள்கிட்ட ஜெயிச்சு எல்லாமே உழைப்பு, பொருளாதாரம், வேலை, அர்ப்பணிப்பு எல்லாம் எங்களுது. ஆனால் ஆட்சி இன்னொரு ஆளுக்கு, அங்கே நீங்கள் போய் பங்களிப்பு அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் கூட ஒருத்தர் பேசி கூட காட்டக்கூடாது, உடனே துடிச்சிருவாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை எவனுமே கேள்வி கேட்கலையே, யாருமே கேள்வி கேட்கலையே. அது போய் எடப்பாடி கிட்ட கேளுங்கிறாரு திரும்ப. என்னன்னு இந்த மாதிரி கட்சியை உடைக்கிறாரு, கடந்த காலங்களில் பாஜக இது மாதிரி பண்ணியிருந்தா இது மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கேட்டப்ப அது எடப்பாடி கிட்ட தான் கேட்கணும். அவர் ஏன் அமைதியாக இருக்கார், அதிமுக சிதறுண்டு போகும்போது ஏன் அமைதியாக இருக்காருன்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதே மாதிரி திமுக வந்து இப்படி செய்யுதே அப்படின்னு கேட்ட பல கேள்விகளுக்கு வந்து அதை திமுக இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் பதில் சொல்லியிருக்காருல்ல, அதை போய் நீங்கள் ஸ்டாலின் தான் கேட்கணும்னு சொன்னாரா? அப்போ மட்டும் அவருக்கு ஒரு சொந்த கருத்து இருந்துச்சுல்ல. அப்போ இது வந்து என்ன புரியுது, தனக்கு பதில் இல்லாத போது அதை எடப்பாடி போய் கேட்டுக்குங்கிறாரு. நம்ம இப்படி பார்க்கலையே அவரை. ஓஜி திருமா இப்படி இல்லையே, இப்போ இருக்கிற திருமா விட்டுருங்க. ஓஜி திருமா எப்படி இருந்தார், எல்லாத்தையும் அவருக்கு ஒரு கருத்து இருந்தது, எல்லாத்தையுமே அவர் சொன்ன கருத்து இளைஞர்கள் ஏற்றுறாங்க, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நாங்களாம் வந்து தேடுவோம். நான் என்னை பொறுத்த என்னுடைய பர்சனலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் படிப்பேன். அவர் என்ன வியூ எடுத்திருக்காருன்னு. இந்த பக்கம் அரசியல் இதே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இன்னொரு ஸ்டெப்ஸ் கூட போய் சொல்கிறார். இன்னொரு ஸ்டெப் கூட போய் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவை விஜய் எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னு கேட்குறப்ப அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோமே, நாங்கள் எதிர்க்கிறதுக்கு எங்களை அவர் அலோவ் பண்ணுறாரு இல்லையா, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற. பார்த்தோமே சட்டமன்றத்தில் வன்னியரசு எந்திரிச்சு எங்களுக்கு வர வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசு தரல அப்படின்னும் போது பதறிக்கிட்டு சபாநாயகர் வந்து அமைச்சர் நீங்கள் பேசக்கூடாது, பார்த்தோமே. அதுதான் சொல்கிறேன், we are waiting for that ஓஜி திருமா டு பி பேக். இதுக்கு விமர்சனம் கொஞ்சம் தலைமையிலேருந்தே சொல்கிறாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பா நம்முடைய கூட்டணி நிர்வாகிகளை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா எனக்கு மண்டைக்கு நீங்களும் போட்டு நோட்டிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை கூட்டணி இருக்கா இல்லையா, அதுதான் இல்லை பேசும்போது அடக்கி வாசிங்கப்பா நம்ம கூட்டணி அப்படி இல்லை. சரி அப்படி இல்லை சார்.
எல்லாருமே வந்து ஒரு இப்போ நம்ம இல்லை அவங்க எல்லாருமே ஏறி போட்டு மிதிக்கிறாங்க, நீங்கள் அமைதியாக போகிறாங்க இல்லை இல்லையா. அதாவது ஷாஜஹான் பேசினாரு, அவங்க தலைவரே கூப்பிட்டு இனி பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்கிற மாதிரி அவர் வந்து நானிக்கே சொன்னேன். அந்த கீர்த்தனா இவங்களெல்லாம் பார்த்தோன்னே டிவி கேட்கறலாம் பார்த்தோன்னே ஜோஷ் ஆகிட்டார். அவர் ஜோஷ் ஆகிட்டு 50 வருஷத்தில் திமுக இருக்காது அப்படின்ட்டாரு. என்ன பேசணும்னு தெரியாமல், இல்லை ஒரு லாஜிக் இல்லாமல், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் என்னமோ பேசிட்டார். நாம் சொல்கிறது என்னென்னா, தலைவர் வந்து நாகரிகத்தை பார்க்குறாரு. அன்றைக்கி கூட பேசினார்ல, நான் இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சிகளையும் வந்து போங்கன்னு சொன்னதில்லை, அவங்களா போயிட்டாங்கன்னா அது வேறு அப்படின்னு. அப்போ இப்போ இந்த டைமில் அன்வான்டாக நம்ம ரொம்ப போட்டுது. நம்முடைய ஒரே எதிரி வந்து காங்கிரஸ் தான். சரி, ஓகே ஓகே. ப்ளஸ் காங்கிரஸ் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல தலைமை. இல்லை, அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். கூட்டணி கட்சிகள்னு பட்டியலிட்டீங்க, திருமாட்டோட் மற்றும் அடக்கி வாசிங்கன்னு சொன்ன தலைமை வந்து எல்லா கட்சிகள்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே ஓகே. பாருங்க, ஏன்னா அவர் வந்து நம்மளை வந்து அப்படி ஒன்றும் ஹார்ஷா இது பண்ணலை. அண்ணன் வந்து அவ்வளோ ஹார்ஷா நம்ம இது அவர் எடுத்துக்கொண்ட சொல்றாருல, நேத்து கூட சொன்னார்ல, கூட்டணி கட்சிகளை திமுக உரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்துச்சுன்னா யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க இவ்வளவு வேகமா. அந்த அமைச்சருக்கு பாவம், அது கூட பேசலன்னா எப்படி அவரு, அது அவர் பேசிதான் ஆகணும். அது வந்து தலைவர் சொன்னதா சொன்னீங்கல்ல, நான் யாரையும் வெளியில் போன்னு சொன்னதில்லை, கலைஞர் அந்த மாதிரி இருந்தார், நானும் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது அதை சுட்டி காட்டினீங்க. ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போக வச்சு முதல்ல சொன்னது திமுக தான் சொல்கிறாரு திருமாவளவன். என்னென்ன சீட்டு கூட தரல, உரிய முக்கியத்துவம் இல்லை, சேர்ந்ததுப்பா பனையூர் பாபு சேர்ந்தாரு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோங்கிறாருல. நான் ஒன்று சொல்லுவா, அதை ஒரு சொன்ன யாரு திமுக வேலை பார்த்த நபர். அதை விட்டுருங்க, நீங்கள் ரொம்ப பேக்கில் போயிட்டீங்க, ரொம்ப பேக்கில் போயிட்டீங்க. பிசிகல் இருந்தார், பிசிகல் எங்கே துணை பொதுச் செயலாளராக இருந்து தாவேக்கா போனார். அப்போ கூட்டணி எங்கே போச்சு? விசிகா கூட்டணி எங்கே போச்சு? தாவேக்கா போனார் சார். ஃபர்ஸ்ட் திமுக. அப்போ உங்ககிட்ட இருந்து உங்க கட்சி நிர்வாகி எடுத்துக்கிட்ட தாவே கூட நீங்க எப்படி கூட்டணி போனீங்க? உங்களுடைய கட்சியின் முக்கிய பிரதிநிதியை, நிர்வாகிகளை எடுத்துக்கொள்வதுதான் கூட்டணி முறிவு என்றால் இதை முதல்ல செஞ்சது தாவேக்கா. கூட்டணியில் இல்லாதப்ப தானே எடுத்துக்கிட்டாங்க, நீங்க இருக்கிறப்ப எடுத்துக்கிறீங்களே. கூட்டணியில இவர் தான் போயிட்டாரு. இல்ல, அவர் அது வந்து நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறாரு. கூட்டணி வேறு, கூட்டணி ஆட்சியில பங்கு எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, அவர் எங்க கூட்டணியிலிருந்து வெளியேறி இன்னொரு கூட்டணியில் அமைச்சரவையிலே பங்கெடுத்து போயிட்டார். இனி இட்ஸ் கிளியர், நோ மோர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஎம்கே அண்ட் விசிகே. அப்போ அவர் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். பனையூர் இல்லை, அதுக்கு தான் திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து கூட்டணியில் போய் சேர்றதுங்கிற வேற, ஆட்சி பொறுப்பில் ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுதல் வேற. கூட்டணி ஆட்சி அலையன்ஸு இது அப்படின்னு அவர் ஒரு 5 வார்த்தை வச்சுக்கிட்டு அதுக்கு அவராக வந்து ஒரு வார்த்தையில் ஒன்றில் போய் புகுந்துக்கலாம். அது உங்களுக்கு புரிதல் இல்லை, புரிதல் இல்லைங்கிற நம்ம தவறாக புரிஞ்சு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசி திரியறவங்களுக்கு எல்லாம் புரிதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேசிய அளவில் நாங்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா வந்து இதை நான் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. இல்லை, நான் இப்போ நீங்கள் ஆதவர்ஜனா சொன்னீங்கல்ல, அவர் தாவேக்கா வந்தப்போ விசிகால சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்டிவா இல்லை சார். அவர் வந்து விசிகாக்கு தாவேக்காக்கு ஆதரவாக பேசினார். அது இன்னும் கொடுமை இல்லை உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு பனையூர் பாபு உங்களுக்கு தொந்தரவு பண்ணலையே, ரிசைன் பண்ணாரு, திமுகவுக்கு போனாரு. இங்கே இவர் நீங்கள் திரும்ப அதே பற்றி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். இவர் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு திருமாவுக்கு இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டார், திருமா கோவப்பட்டார், 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணார், அவர் தாவேக்கால சேர்ந்தார். நான் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேனே, நீ ஒரு 6 மாதம் பொறுத்திருந்தா என்ன அப்படின்னு திருமா கேட்டார். முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்றியே, ஏன் முதலமைச்சர் ஆக்க மாட்டியா அப்படின்னு ஆதவர்ஜனாவை கேட்டார். அங்கே போய் ஆதவர்ஜனா விசிகாவை கேவலப்படுத்தி பேசினார். 20 பேர் தான் திருமா கூட இருக்கிறாங்க, மற்றவங்களாம் எங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பனையூர் பாபு மேலே வர்ற கோபம் உங்களுக்கு ஆதவர்ஜனா மேலே வரலன்னா இதுதானே செலக்டிவ் அம்னீசியா? அது எப்படி? பனையூர் பாபு ரிசைன் பண்ணாரு, நான் இல்லைன்னாரு, திமுக நிறைய நல்லது பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாரு, ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு ஏன் இப்படித்தான் போகணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நேத்து பேசியிருக்காரு, எதுக்கு பேசினாருன்னா இது சொல்றீங்களா, அவருக்கு மூட் ஸ்விங் ஆகும். காலைல ஒன்று பேசுவார், சாயங்காலம் பேசுவார். ஐயோ, இப்படிலாம் ஒரு காலம் வரும்னு நான் நினைச்சு பார்க்கலங்க அண்ணனை பேசுறதுக்கு. சத்தியமா எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஏன் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எதுக்காக தடுமாறுறத பாக்குறீங்க? முடிச்சிடுறேன் அந்த மூட் ஸ்விங்கை பத்தி. சொன்னார் அண்ணாமலை வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்றாரு. ஆமா, இப்போ பேசினாரு, அதை பத்தி பேசினாரு. உங்க கேள்விக்கு அதுல பதில் இருக்கு. அது கூட ஒண்ணு இல்லை, அவர் சூப்பர் சப்ஜெக்ட் சொன்னார். நான் இதுல இருந்தேன், இதுல ஒன்றிய பதவியில் ஒன்றில் இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன். நான் போய் ராஜினாமா செய்த போது அவர் என்னை அழைத்து சொன்னார், உனக்கு பெண்டிங் என்கொயரி இருக்குது, நீ இரு அப்படின்னு சொன்னார். கவர்மெண்ட் ஜாப்லேருந்து நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான்
மூப்பனாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மூப்பனார் சென்ட்ரல்லேருந்து சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் சரி. நீ கட்சி பதவியில் இருக்கிற அண்ணாமலை, நீ எதுக்கு போய் டெல்லியில் உட்காந்து எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வர்ற? அது விளக்கம் இல்லை, அதுதான் செட்டிங்கு அப்படின்னாரு. கட்சி விட்டு போனோம்னா வந்துரு. அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. திரும்ப விசிகால இருக்கிறான் ஒருத்தன், விசிகால தான் ஒரு உதாரணம் சொல்றாரு. விசிகால ஒருத்தர் இருக்கிற, நீ வந்து வெளியே போனோம்னா என்கிட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேச போகணும்னு அவசியம் கிடையாது. வந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு பேசிட்டு வெளியே போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம். நீ அதுக்கு எதுக்கு என்கிட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? இது பன்னீர் பாபுக்கு பொருந்தாதா? அப்போ இவருடைய விளக்கத்தை தான் நான் கேட்கறேன். அப்போ இது பன்னீர் பாபுக்கு பொருந்தாதா? ஆக மொத்தத்தில் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தான் எடுத்த எந்த நிலைப்பாட்டுக்குமே விளக்கம் தெரியாமல் காலைல ஒன்று, மதியானம் ஒன்று, இளம் மாலையில் ஒன்று, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு மாலையில் ஒன்று, அப்புறம் நைட்டில் ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட். இன்னும் வரவங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறாருங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்க முடியாதா? எப்படி இப்போ பன்னீர் பாபு வந்துட்டாரு. ஆமாம், பன்னீர் பாபு வருவார் அப்படிங்கிறதுலாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சீட்டு கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் அந்த பேச்செலாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சிலர் வருவாங்கன்னு ஒரு பட்டியலெலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் திருமாவளவன். அதாவது அவர்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் அவர்கள் பலகீனமானவர்கள். அது நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை வெளியேறுபவர்களை அவரால் தடுத்து நிறுத்த முடியும். இப்படிலாம் டாக்டிக்காக பேசி வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா வெளியேறுபவர்கள் கொள்கையில் பலகீனமாக இருக்கிறார்கள் தான் நான் எடுத்துக்குவேன். புரியுதா? ஆமாம், வெளியேறுபவர்களுக்கு அது பலகீனம்னு நான் எடுத்துக்குவேன். இப்போ நம்மலாம் யோசிக்கிறோம், என்ன அப்படி அரசியல் இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்குது, நம்ம போய் கொஞ்சம் நல்லபடியாக பேசி எனக்கு ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் கொடுங்க, வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம நண்பர் லயலாமணிக்கெல்லாம் கூட பாடநூல் கழகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நூல் கழகத்தில் ஒன்று கொடுங்க அப்படின்னு கூட வாங்கியிருக்கலாம். கவர்மெண்ட்லாம் போகிறோம். எல்லாம் நல்ல லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லாரும் நல்ல அன்பாக இருக்கிறவங்க தான் காங்கிரஸில். இல்லை, இப்போ திரும்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறுதியாக அதோட முடிச்சுக்கலாம். பாவம் திரும்ப பற்றி நிறைய பேசிட்டு. ஆமாம், திரும்ப இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞருக்கு பேனா சிலை வைக்கணுங்கிறப்பெல்லாம் பிரச்சனை பண்ண சீமானோட கொஞ்சம் குழாவுறாங்க அப்படிங்கிறாரு. அதே மேடையில் சொல்கிறாரு, அவர் அமித்ஷா கூட எவ்வளோ நெருக்கமாக இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கும் புரியல. அதனால் நீங்கள் கலைஞருக்கு பேனா விடுங்க, இன்னும் பல அரசியல் ரீதியான உதாரணங்களை சொல்வதாக இருந்தால் நேரடியாக நம்ம எதிரி தான் நரேந்திர மோடி. அவரோடு போய் கலந்துக்கும் போது நல்லபடியாக கைகுலுக்கி பேசுறது இல்லையா? தான் சொல்கிறேன்னே, பனையூர் பாபு ஏன் கூட்டணி விட்டு வெளியே போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பனையூர் பாபு காரணம் காட்டுற மாதிரி இருக்குது. சினிமான்னு இந்த கல்யாணத்துக்கு வந்தார். துறைமுகம் காஜா, நானும் போனேன் இந்த கல்யாணத்துக்கு. நான் லேட்டாக போனேன், 2 மணிக்கு மேலே போனேன். தான் இயர்லியாகவே இவரெல்லாம் வந்துட்டார், எதிர்கட்சி தலைவர்லாம் வந்திருந்தார், நெல்லை முபாரக் வந்திருந்தார். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. வந்தவங்கெல்லாம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு பேர் கொஞ்சி குழாவது தான். கொஞ்சி குழாவதுக்கு மீனிங் என்ன? அவர் அண்ணங்கிறாரு, வேற என்ன சொல்லணும்? வடபடம் என்ன இதெல்லாம்? பாவம், வார்த்தைகள் இல்லாமல். திமுக தலைவரோடையும் சீமான் நெருங்கி கல்யாண மேடையில பாக்குறாரு. கடந்த காலங்களில் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்கிறப்ப அந்த விமர்சனம் வரத்தானே. கடந்த காலம் நடந்திருக்குது. எத்தனை நிகழ்வுகள் அண்ணாமலை, சீமான் தலைவர் எல்லாரும் சேர்ந்து கைகுலுக்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை வெயிட் பண்ணி கைகுலுக்கிட்டுலாம் போயிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்யணும். அதுக்காக அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணலையா, நம்மளை இன்டிமிடேட் பண்ணலையா, அண்ணாமலை வந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலையா, 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் அடைக்கப்படலையா? இல்லை, இந்த காலத்தில் பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்பட போகிறார் அம்பாசமுத்திரம் தொகுதியில், திமுக ஆதரிக்குதுங்கிற ஒரு பேச்சு நடக்கிறப்ப தான் தாய்மாமன் சீர்லாம் போச்சு இல்லை? அதை விட தற்கொலை வேற ஒன்று இருக்க முடியுமாங்க? தாய்மாமன் சீர் போச்சு. சுபவி என்ன சொன்னார் அடுத்து பேசுகிறப்ப? அவருக்கு ஒரு சொந்தக்காராக இருக்கலாம், எனக்கு ஒரு எதிரி தான்னாரு. இதுதான் கொள்கை நிலைப்பாடு எங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் நான் பேசினேன், மாணவரணி ஏற்பாடு செய்யக்கூடிய புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் நான் பேசினேன். விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான் சித்தாந்த ரீதியில் அப்படின்னா. விஜய்க்காவது வெறும் திரை கவர்ச்சி தான். இவர் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஆள், திராவிடத்தை எதிர்த்தே களமாடக்கூடிய ஆள், நம்முடைய அடிப்படையே தகர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆளோட நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் கூட தான் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன், மாநில பொறுப்பில் இருக்கிறேன், பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்க? அதான் சொல்கிறேனே, திமுக மட்டும் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கற்பை வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவா. மற்றவங்க என்ன வேணால் செய்யலாம். நேரா விஜய் வருவார், நீ திமுக கூட்டணியில் இருந்தியா, பரவாயில்ல வா என் கூட கூட்டணியில் சேர்ந்துக்க, நம்ம அமைச்சர் தரவா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்படி லெஃப்ட் சைடில் இதை பேசிட்டு இருக்கும்போதே அங்கே டிடிவி யாதவ் இருப்பார், நீ ஒரு ஆள் சும்மா இருக்கீங்க உன்னையே சேர்த்துக்குவார், இதே பண்ணுவார், அப்படியே அப்படி சுற்றி பார்ப்பாரு, பின்னால உணவத்தை சத்தம் போட்டு யாருப்பா நீ 25 எம்எல்ஏ இப்படி இதெல்லாம் தவறு. ஒரு கரூர் பேச்சில் விஜய் கரூர் பேச்சுக்கு அப்புறம் கடுமையாக அவரை தாக்கி பேசின தலைவர்களே டிடிவி மட்டும்தான்
திமுக தலைவரோ துணை அப்புறம் எதிர்கட்சி தலைவரோ ஒன்றும் பெருசாக பேசலை. இவர் எடப்பாடி கூட பேசலை. என்ன காரணம்? இப்போ நாங்கள் விஜயோட சென்ட்டுமா ஒரு எதிர்த்தாக்குதல் இல்லைங்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? இல்லை எதிர்த்தாலும் பேக் ஃபயர் ஆகுது திமுகவுக்கு. அப்போ சிபிஐயில் போய் திரும்ப இந்த புகார் கொடுத்துருக்குறோமே, அவருடைய பேச்சு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். அது கவர்னர் பார்த்து கொடுத்ததா இல்லை சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது பேக் ஃபயர் ஆகுதுன்னா இல்லை தலைமை பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே. சார் சோஷியல் மீடியாவில் சிபிஐயில் கொண்டு போய் இந்த ஸ்பீச் மக்கள் மன்றத்தில் வச்ச மக்கள் மன்றத்துல புகாருக்கு மக்கள் மன்றத்தில் தானே பதிலடி கொடுக்கணும். சிபிஐல கொடுக்குறது மக்கள் மத்தியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? உடனே நாங்கள் பிரஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுத்துருக்கோமே. இல்ல சிவசங்கர் பேசினார்ல, ஒரு எக்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு கட்சி தலைவர் பேசுறதும் கட்சியினுடைய முகமா இருக்கிற உதயநிதி பேசுறதும் இவங்க பேசுறதும் ஒன்னாயிடாதுல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை ஒரு விஷயத்தை பேசும்பொழுது சிடிஆர் நிர்மலுக்கு மறந்து விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் யார் கொடுத்தா என்ன? தனிப்பட்ட முறையில் ஆளாலும் ஒரு பிஸியில் இருப்பாங்க சார். எல்லா நேரமும் எதிர்கட்சி தலைவர் தான் கொடுத்துட்டு இருப்பாரா என்ன? எல்லா நேரமும் தலைவர் தான் அதுக்கான பதில் சொல்லணுமா என்ன? இன்னொன்று நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எங்கள் தலைவர் பேசுகிற அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் அரசியல் தகுதி இருக்கிறதா? முதல்ல எல்லாருக்கும் எங்கள் தலைவர் வந்து பதில் சொல்கிறதுக்கு இவங்களாம் யார்? கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன், இதைத்தானே பெரிய அளவுல எடுத்துட்டு போறாங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு. இந்த இந்த நிகழ்வு வந்து சிரிச்ச மாதிரியே போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை இதெல்லாம், சரியா? ஏன்னா அதாங்க ஒருத்தர் அரசியல் நாகரிகம் இல்லாதவர் ஒரு கவுன்சிலர்னால நீ நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இல்லை இதுக்கே டென்ஷன் ஆகிட்டு அப்படி அடுத்து காங்கிரஸ் பற்றிலாம் கேட்க வச்சிருக்கேன். அது ஜாலியாக இருக்கும். அது ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. ஒருத்தன் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவன் ஃபோன் பண்ணான் ஒரு வாட்டி. நான் புதுக்கோட்டையில் வந்து இந்த மாணவரணி நிகழ்ச்சியில் இருக்கேன். இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் உரைக்கும் நிகழ்ச்சி இதில் பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் அந்த மாதிரி பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறேன், காங்கிரஸ் நிறைய நண்பர்கள் பேசுவாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து பேசும்போது இதுங்க நிகழ்ச்சியில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறாரு. அப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணோடனே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பேசினோடனே நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு. ஓகேங்க, நான் எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்குவேன், விளக்கம் கொடுக்கலாம்ல. அப்போ வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான், கட்சி தான் உங்களுக்கு அடையாளம் காங்கிரஸ் தான் உங்களுக்கு வந்து ஊடக வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அது அப்பட்டமான பொய். அது கட்சியை நான் அங்கீகரிக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். செய்தி தொடர்பாளராக போடவே இல்லை. நான் போய் நாலாவது நாள் 5வது நாள் என் தலைவர் செய்தி தொடர்பாளர் நிகழ்ச்சி கூப்பிட்டுட்டார், என்னை அங்கீகரிச்சிட்டாங்க செய்தி தொடர்பாளராக. ஆனால் கட்சி அதுக்கான அறிவிப்பு தரவே இல்லை அங்கே காங்கிரஸ். அவள் பேசிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாப்புலன்னா அப்படின்னு போய் நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன், உங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், நன்றிங்க, ஆனால் நீங்கள் வந்து விருதுநகர் தானே, நீங்கள் இன்னார் தானே உங்களுக்கு ஒர்க் பண்ணது அப்படின்னு. அவங்க தலைமையில் தான் அவன் தான் என்னை கான்டாக்ட் பண்ணான். ஆமாம், அவன் எவ்வளோ காசு வாங்கினா தெரியுமா என்கிட்ட? என்ன எந்த அளவுக்குன்னா, துபாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், லக்கேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் பண்ண டார்ச்சரு. எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது 50 ரூபா கட்டுறதுக்கும் ஒரு ஓட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோன்னு கணக்கு வச்சுக்குவாங்க. போகிறாங்கல்ல, அவங்களுடைய உழைப்பை போட்டு நம்ம சொல்கிற இடத்துக்கு போகிறாங்க, நிற்கிறாங்க, அந்த எடுக்கிறேன், அதெல்லாம் நம்ம பே பண்ணணும். இவன் வந்து ஒரு 30,000 ரூபா கிட்ட அன்றைக்கி அந்த டைம் ஒரு 30,000 கேட்குறான். நான் நம்ம கூட போனேன் அனீஸுக்கு நான் கேட்குறேன், அவங்க அமிச்சிட்டாங்களாப்பா, ஓட்டு லிஸ்ட்டு போட்டு வரோம், இவ்வளோ ஓட்டு போவலாக இருக்குது அப்படின்னு. அதை செக் பண்ணலாம், நம்ம ஓடிபி போட்டு நம்ம செக் பண்ணலாம். அப்படி ஆயிருக்கான். இல்லை நான் எதுவுமே ஒரு ரெக்கார்டே தரலண்ணா அப்படின்னு. இந்த விருதுநகரில் ஒர்க் பண்ணவன் மட்டும்தான் எந்த ப்ரூஃபுமே தராமல் காசை கட்டி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு ஒரு பண்பு இருக்குது, ரொம்ப நசன பண்ணாமல் கொடுத்துட்டேன். அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சும்மா நசன் பண்ண காசு கொடுப்பீங்களான்னு. எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கணும், பண்ணிட்டேங்கிறான். நசன்னே அது ஒரு லக்கேஜ் போட்டு நிற்கிறேன், அடித்த மேனிக்கு இருக்கிறான். அதுக்கு நிறைய டைலாக்லாம் அடித்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தலைவா, நான் போய் சொல்ல நினைக்கிறீங்களா, நான் இப்போ வந்து சாமிக்கு நேர்ந்து தாடி விட்டுருக்குறேன், இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது பண்ணி கடவுளெல்லாம் இழுக்கிறான். நான் பண்ண அனுப்பிச்சி விட்டேன். அதை நான் வந்து அது எனக்கு மைண்டில் இருக்குது. முட்டாள் கிடையாது, அதே நேரம் அரசியல் ரீதியாக ரொம்பவும் இது பண்ண முடியாது. அதனால் வந்து சரி, நான் அதைத்தான் அவன்கிட்ட கேட்க வர்றேன். அவன் சும்மா அவன் ஒன்று என்ன பண்ணிட்டான், யாரும் ஓசியில் செய்ய மாட்டாங்க பிரதர் அப்படின்னா. இப்போ உனக்கு என்ன வேணும்னு, இந்த வார்த்தை தப்பு இல்லை, உனக்கு என்ன வேணும்னு, நீங்கள் இனிமேல் மாணித்தாகூர் பற்றியும் ராகுல் காந்தி பற்றி பேசக்கூடாது. நான் யோசிக்கிறேன், மாணித்தாகூர் பற்றி பேசவே இல்லை, பேசல. நாங்கள் கூட போன சொல்ல அவ்வளோ ஸ்க்ரூ போட்டு இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று பேசினேன் வெளிவாகும் பொதுக்கூட்டத்தில். ஆனால் அது என்ன பேசினேன்னா, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சார் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரும்பான்மை கிடைக்கல உங்களுக்கு திமுகவுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் கூட கூட்டணி இருந்தால் மட்டும் நீங்கள் ஆட்சி அமைச்சிட போகிறீங்க, அதனால் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு தட்டு போயிட்டோன்னு சொல்கிறீங்களே. 2014, 19, 24 வரைக்கும் 24 பெரும்பான்மை கிடைக்காம எங்கள் நம்பர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நிதிஷையும் நாயுடும் சேர்த்தா தான் கிடைக்கும். இதுவே நாங்கள் வந்திருந்தோம்னா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு இடம் அப்படின்னு நாங்கள் போயிருப்போம். ஆனால் நாங்கள் அப்படி போகலை.
15 ஆண்டுகளாக உங்களோட தான் கூட்டணியில் நிற்கிறோம். 3 தேர்தல் உங்களோட சேர்ந்து சந்திக்கிறோம். நீங்கள் தோல்வி விட்டாலும் உங்களோட நிற்கிறோம். நீங்கள் துவண்டு போயிருந்த காலத்தில் உங்களை வந்து பிரதமர் வேட்பாளர் நாங்கள் சொன்னோம். கார்த்திக் சிதம்பரம் சொன்ன கருத்து தப்பு அப்படின்னு பேசியிருந்தேன். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் பேர் சொன்னதை கட் பண்ணிவிட்டு எங்கள் ஆளுங்க ஒரு ஐடி விங்கில் மாணிக் தாகூர் இதே கருத்து எங்கேயோ பேசியிருக்காரு, அதை போட்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் போட்டாங்க. இந்த கான்டெக்ட்டை கூட ஆய்வு செய்ய தெரியாத ஒரு தற்கொலை என்ன பண்ணா போட் பண்ணி நீங்கள் மாணிக் தாகூர் எனக்கு மைண்டில் நான் எதுவுமே பேசலை. ஆனால் அவன்கிட்ட அது சொல்லக்கூடாதுல்ல, நான் பேசவே இல்லை, நீ சொல்லணும். அப்போ நான் கேட்டேன் பேசினா அப்படின்னு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யோசிக்கிறான். நான் என்ன வேணா செய்வேன், எது என்ன வேணா செய்வேன், என்ன செய்வேன் அப்படின்னு. கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா. ஆக்சுவலாக அதெல்லாம் சட்ட விரோதம்னு வைங்களேன், தூக்கி உள்ளே வச்சிடலாம். அவட என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாதுங்க. மாணிக் அடுத்து சொல்கிறான், மாணிக் தாகூர் பற்றியும் ராகுல் காந்தி பற்றியும் பேசக்கூடாது. பேசினா அதனால் விடு, நீங்கள் விருதுநகரில் கால் வைக்க முடியாதுன்னா நான் ஒரு 2 பீப் போட்டு சூடாயிடுச்சு எனக்கு. வேடாங் சீமான் போஸ்டர் ஓட்டினேன், போடாங் போயிடா போனேன் அப்படின்ற மாதிரி நல்ல மனசார நல்ல வார்த்தைகள் அவனுக்கு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி வச்சிட்டேன் போனேன். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வெறி கூடிருச்சு. எனக்கு ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கடுங்கோத்தில் இருக்கிறாங்க. நான் வந்து எப்பவுமே ஒரு பழைய நட்பு ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப பேச மாட்டேன். அவங்கள அது என்னுடைய பாலிசி, அது நான் ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணுறேன். என்னை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் இப்படி பேசுகிறான், இல்லை வீடியோ வேற வருவானுங்க, அலிம் புகாரி உனக்கு அது இருக்குதா, இது பொடி பசங்களை வச்சு நான் தம்பி தருகிறான் அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கான் வாட்ஸ்அப்பில். உன்னை பற்றி பேசியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் முன் வைக்கிறோம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு பேசலாம்ல. இப்போ எனக்கும் ஒரு ஆர்வம் பிறக்கும், ஆமாம் இது கரெக்ட் வேலிடாக இருக்குது, இந்த பாயிண்ட்டை நம்ம கவுண்டர் பண்ணணும்னு. சும்மா நீ அந்த கட்சி மாறினாய், நீ இதில் இருந்தாய், உனக்கு தகுதி இருக்கிறதா, உனக்கு எச்சரிக்கிறோம். டேய் என்னடா பயமுறுத்தலாம் இறங்கிட்டீங்க, தரப்படி பயம் த்ரெட்டன்லாம் பண்ணுறானுங்க. நீ பேசினால் டேய் உங்கள் ரெக்கார்டு போய் பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேண்ணா, புரியுதா. எதுக்கு அஞ்சினவனோ பின்வாங்குறவனோ எதை யோசிச்சும் பேக் போட்டு வைக்கிறோம் நான் கிடையாது. அப்படி உங்களை மாதிரி நானும் வந்து இப்படி ஒரு மானங்கட்ட பிழைக்கிறதா இருந்தால் போய் அதிகாரத்தில் பங்கெடுத்திருப்பேன். நான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம், நான் கொள்கை வழி பயணிக்கின்ற என்னுடைய தந்தை பெரியார் வழியில் நான் பயணிக்கின்ற என்னுடைய அரசியல் பயணத்தில் எந்த பக்கம் நிற்கணுமோ, என்னுடைய இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த பக்கம் தான் நின்றுருக்கேன், ஒரே இடத்துல தான் நின்றுருக்கேன். பெரியார் எந்த பக்கத்தில் நிற்பதாக அரசியல் பேசுதோ அந்த பக்கம் தான் நான் நின்றுருக்கிறேன். எந்த கொள்கையை நான் பேசும் அங்கே தான் நான் நின்றுருக்கேன். திடீர்னு மேட்டரில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காங்கிரஸ்லாம் மேட்டரே இல்லை, கேளுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.